இங்கே இந்த பொண்ணு ரைட்டரா இருக்கா. இவளுக்கு கல்யாணம் ஆனாலும் வேற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. புருஷன்காரன் வந்து நாளைக்கு நம்ம ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தே அவனும் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்றா. இவன் அடிச்சு அவளை வர வைக்கிறான். இந்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அங்க வந்திருக்க ஆம்பளைங்க எல்லாமே இந்த பொண்ணை பார்த்து அழகா வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் புருஷனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அவ லவ்வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது புருஷன்காரன் வந்துடுறான். சமாளிச்சு அவனை அனுப்பி விட்டு இங்க இருந்து வந்துடுறா. ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பொண்ணோட போட்டோ வரைஞ்சு தரான். அந்த பொண்ணோட போட்டோ பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன உடனே புருஷன்காரன் டென்ஷன் ஆகி அவனை அடிச்சிடறான். பிரச்சனை ஆயிடுது. புருஷன் டென்ஷன் ஆகி எல்லாம் உன்னாலதான் ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். அவன் லேப்டாப்ல அவன் லவரை பத்தியும் பிரெக்னெண்டா இருக்கிறதையும் பிரெக்னன்சிக்கு காரணம் வந்து லவர் தானதையும் எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி இவளை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல பிறக்க போறது இவனோட குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிருது. தெரிஞ்சவங்க வந்தோடனே அந்த பொண்ணை கூட்டு திரும்பி வந்துடுறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த குழந்தை தானே உன்னோடது, இதுக்கு முன்னாடி 2 குழந்தை இருக்குல்ல, அதுல ஒன்னு யாரதா கூட இருக்கலாம்னு இவன் டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் சந்தேகப்படுறான். தன்னோட தம்பியை கூட சந்தேகப்பட்டு அடிச்சிடறான். வீட்டுல இருக்க டிராயிங்கை பார்த்து அந்த ஆர்டிஸ்ட் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பானு அவனையும் நேரில் பார்த்து அடிக்கும் போது அவனுக்கு ரத்தம் வந்துருது. போலீஸ் வந்து இவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 7 வருஷம் ஜெயிலில் போட்டுறாங்க. இது எல்லாமே அவன் பொண்டாட்டி பண்ண பிளான் தான். இத்தனை வருஷம் கொடுமை பண்ணதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அவளுக்கு உண்மையாவே கள்ள தொடர்புலாம் இருந்திருக்காது. எல்லாமே செட் பண்ணி இவனை பைத்தியமாக்கி இந்த மாதிரி பண்ண வச்சிருந்திருப்பா.